Elevate your aspirations, guaranteed placements, and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district. திமுகவில் உள்ள அணிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்த்தி பொதுக்குழுவில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திமுகவில் இளைஞரணி, மகளிரணி, மாணவரணி, வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட 23 அணிகள் உள்ள நிலையில் புதிதாக 2 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள், பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணியும் மாற்றுத்திறனாளிகள் அணியும் புதிதாக உருவாக்கப்பட்டிருப்பதாக பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற்று வரும் திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேசுகிறார். பார்க்கலாம். உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் தொன்மையான தமிழரின் பண்பாட்டை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த மதுரை மண்ணில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு தேவையான முடிவுகளை எடுக்கவும், தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய பகையை எதிர்கொண்டு முறியடிக்க வியூகங்கள் அமைக்கவும், வெற்றியை நோக்கி உழைக்கவும் இந்த பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறோம். போர் முழக்கம் கேட்டதுமே வெற்றியை பறிக்கும் வேகத்தோட களம்பும் வேங்கைகள் போல இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு புது எனர்ஜியே வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி. இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு, எத்தனை தியாகங்களுக்கு பிறகு விண்ணுயிர பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேலமாச வீதியில பேசினதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. கலைஞர் பேசுகிறார். 1949ஆம் ஆண்டு உருவான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் 100 இடங்கள்ல கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம். அப்படி கொடியை ஏற்றும் போது கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் மதுரை முத்து கொடுப்பார். கொடியை ஏற்றும் போது அந்த கயிற்றின் மீது அரிவாள், கத்தி வந்து விழும். அதில் அந்த கயிறு அருந்து விழும். அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் ரத்தம் கொட்டும். அந்த ரத்தத்தை துண்டில் ஏந்தியபடியே தொண்டர்கள் எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள். அத்துடன் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி முடிந்து விடாது. அடுத்த கொடியை ஏற்றுவோம். இப்படி அடுத்தடுத்து கொடிகளை ஏற்றிய காரணத்தால் தான் இன்று விண்முட்டை கழக கொடிகளை காண முடிகிறது என்று கலைஞர் பேசினார். அதுபோலதான் நானும் மதுரையில கொடியேற்றி இருக்கிறேன். ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் என்னை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து கொடியேற்று விழாக்களை பங்கேற்க வைத்தார்கள். 4 நாட்கள் இரவு பகலாக. காலை 8 மணிக்கு கிளம்புவோம், இரவு 2 மணிக்கு என்னை வந்து இரவு ஓய்வெடுக்க விடுவார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அப்படி ரத்தம் சிந்தி கழகம் வளர்க்கப்பட்ட களம்தான் இந்த மதுரை மண். அப்படியெல்லாம் உழைச்சிருக்கக்கூடிய முன்னாள் மேயர் முத்து அவர்களுக்கு கூட நேற்றைக்கு சிலையை திறந்து வச்சிருக்கிறோம்.
இப்படி கழகத்திற்காக பலர் உழைச்ச தியாக பூமியான இந்த மதுரை மண்ணில் கழக பொதுக்குழு நடப்பதில் நான் பெருமையாக கருதுகிறேன். கழகம் தொடங்கினதிலிருந்து மதுரையில் 6வது பொதுக்குழு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. 6வது பொதுக்குழு, மன்னிக்கணும், 6வது பொதுக்குழு முடிந்து இது 7வது பொதுக்குழு. ஏழாவது முறை கழகம் ஆட்சி அமைக்க அடிகொள்ளக்கூடிய பொதுக்குழு தான் இந்த 7வது பொதுக்குழு. கழக வரலாற்றில் மதுரையில் நடந்த சில முக்கிய தருணங்கள் இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய எதிர்ப்பு போர்க்களத்துக்கு அடித்தளம் அமைச்சது 1963ஆம் ஆண்டு சட்ட எரிப்பு போராட்டம். மதுரை முத்து உள்ளிட்ட 5 பேர் ஓராண்டு காலம் சிறை தண்டனை பெற்றாங்க. அந்த போராட்டத்திற்கு பார்வையாளராக வந்த அன்றைய பொருளாளர் நம்ம எல்லாம் ஆளாக்கின நம்முடைய தலைவர் கலைஞரையும் கைது செஞ்சு அடைச்சாங்க. மதுரை மாவட்டத்து மொழிப்போர் தளபதிகள் விடுதலையான அன்னைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், மதுரை முத்துவும் SS தென்னரசும் திமுகவுக்கு கிடைச்ச மருது சகோதரர்களும் பாராட்டினார். அதேபோல 1982ஆம் ஆண்டு திருச்செந்தூர் கோயில் விவகாரத்திற்கு நீதி கேட்டு நெடும்பயணத்தை இதே மதுரையிலிருந்து தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கினார். பல நாட்கள் கால்கள் குப்பளிக்க அந்த வேதனையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் நடப்பயணத்தை மேற்கொண்டார். கழகத்தின் தொண்டனா செயல்பட்டு வந்த என் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தின கழக இளைஞரணியை வழிநடத்துகிற வாய்ப்பை பெற்றதும் இதே மதுரையில் இருக்கக்கூடிய ஜான்சி ராணி பூங்காவில் தான். அந்த மாநாட்டில் பேசின தலைவர் கலைஞர் சொன்னார், என் கால்கள் நடையை நிறுத்தாது, நாங்கள் நடந்து கொண்டேதான் இருப்போம்னு சொன்னார். தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி இப்ப நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன். நம்முடைய லட்சிய பயணம் எப்பொழுது நிற்காது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த மதுரை மண்ணில் இந்த மாபெரும் பொதுக்குழுவை எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மாமதுரை போற்றுதும் மாமதுரை போற்றுதும் என்று சொல்வதைப் போல மதுரை மூர்த்தி போற்றுவதும் மதுரை மூர்த்தி போற்றுவதும் தான் பாராட்டுகிறேன். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க. இங்க மூர்த்தியும் பெருசு கீர்த்தியும் பெருசு என்று சொல்லத்தக்க வகையில் மிக மிக பிரம்மாண்டமானதாக நடத்தி காட்டியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் மூர்த்தி அவர்கள். எந்த ஊர்ல நடத்துறோம் என்பதை போல யாரை வச்சு நடத்துறோம் என்பது முக்கியமானது. அந்த வகையில் மறக்க முடியாத பொதுக்குழு, மணக்க மணக்க தடபடலார் இந்த பொதுக்குழு நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மூர்த்திய தலைமை கழகத்தின் சார்பில் மீண்டும் பாராட்டி வாழ்த்தி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு துணை நின்ற நம்முடைய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அருமை சகோதரர் தளபதி, சகோதரர் மணிமாறன் ஆகியோருக்கும் மதுரை மாவட்ட கழக நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சித்திரை திருவிழா நடக்கிற நகர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட முத்திரை திருவிழா இன்றைக்கு நம்முடைய பொதுக்குழு நடந்துகிட்டு இருக்கு. கழகத்தின் இதயமான பொதுக்குழுவை எந்த அரங்கத்துக்குள்ளேயும் நடத்த முடியாத அளவுக்கு மைதானத்தில் தான் நடத்த முடியும் என்கிற அளவுக்கு பறந்து இன்றைக்கு விரிஞ்சிருக்கு. 100 அடி உயரத்தினுடைய கொடி கம்பத்தில் கழகத்தினுடைய கொடி பறக்குது. 100ஆண்டு விழாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம்னு இந்த 100 அடி கொடி நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு. மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கருப்பு சிவப்பு கொடி பறக்குது. அந்த காலத்தில் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம கொடி பறக்குதான்னு என் கண்கள் தேடும்.
தமிழ்நாட்டில் அத்தனை ஊர்லையும் அத்தனை நகரத்திலையும் அதிக கொடி ஏற்றின கைதான் இந்த ஸ்டாலின் கை. நம்மை பொறுத்தவரை பகுத்தறிப்பகர்வன் தந்தை பெரியார், அறிவுலக ஆசான் அறிஞர் அண்ணா, தமிழக தலைவர் கலைஞர், திராவிட முன்னேற்றக் கழகம், கருப்பு சிவப்பு கொடி, உதயசூரியன் சின்னம், அண்ணா அறிவாலயம், இவைதான் நம்முடைய உயிர். இந்த உயிர்களை கொண்டு உயிரினும் மேலான தமிழ்நாட்டை, தமிழினத்தை இதுவரை காத்தது போல இனியும் காப்போம்னு உறுதி எடுக்கிற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு. திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கமான அரசியல் கட்சி அல்ல. வரலாற்றில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வரும் போகும். ஆனால் கொள்கைக்காக தோன்றி லட்சியத்துக்காக தியாகங்கள் செஞ்சு மக்களுடைய ஆதரவை பெற்ற அரசியல் இயக்கம். இந்தியாவிலே முதலாக ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிச்ச வரலாற்றை பிடிச்ச இயக்கம் தான் நம்முடைய இயக்கம். எத்தனை சோதனைகள், நெருப்பாறுகள் வந்தாலும் அதுல எதிர்நீச்சல் போட்டு உயர்ந்து நிற்கும். அப்படி இந்த மண்ணில் சமத்துவம், சுயமரியாதை, சமூக நீதி ஆகியவற்றின் அடிப்படையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு உருவானங்கக்கூடிய நாம. இனத்துக்காக உரிமை குரல் எழுப்புறவங்க நாம. கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம. கொள்கையை பரப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம. தடமாறாத கொள்கை கூட்டம் நாம. அதனாலதான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது வழக்கமான பொதுக்குழு அல்ல. 7வது முறையா வாகை சூட வியூகம் வகுக்கிற பொதுக்குழு. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது. கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது. ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும். அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு. உங்களுக்கே தெரியும், நான் மமதையில் பேசுறவன் இல்ல. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன் இல்ல. எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். சொல்லை விட செயலே பெரிது. வரலாறு காணாத வெற்றியை நாம பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான். உங்க மேல மட்டும் இல்ல, இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்லுகிறேன். கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உடன்பிறப்புகளான நீங்க இல்லாம கழகமும் இல்லை, நானும் இல்லை. என்னை தலைவராக உருவாக்குனது நீங்க. என்னை முதலமைச்சராக்கி உயரை தந்தது நீங்களும் மக்களும். உலகத்தில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள், தொண்டாளர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனால தான் 75 ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது. கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்க முடியும். அது உங்களால் தான் முடியும், நம்மால் தான் முடியும். அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை.
இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை. நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் ஒரு எதிர்க்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்க்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடக்கிற போராட்டம், மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்லை. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்கள்ல எதிரிகளால பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை, போலி தகவலை நம்பி அவங்கள நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்கிறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க, திசை திருப்ப சிலர் நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல நாம ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும். கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதெல்லாம் பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், உரிமைகளை பறிக்கக்கூடிய, அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க. இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும். இதைத்தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பேசியதை பார்த்தோம். கூட்டணி கட்சி தொடர்பாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களை அதிமுக பாஜக கூட்டணி மீதும் அவர் சொல்லியிருக்கிறார். டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு வீழாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தும் அவர் பேசியிருக்கிறார்.
கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று ஆணவ குரலில் பேசுபவன் தான் அல்ல என்பது குறித்தும் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். தென் மாவட்டத்திலிருந்து 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தேர்தலுக்கான முன்னெடுப்பை தொடங்கியிருக்கும் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை மதுரையை முன்வைத்தும் பேசியிருக்கிறார். இது குறித்தெல்லாம் பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Elevate your aspirations, guaranteed placements and highest salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.